ஹாய் ஹலோ வெல்கம் டு லைம் லைக் மீடியா தமிழ். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரஜினிகாந்த். அவரை பத்தி பேசுறதுக்கு புதுசா ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னா, இவ்வளோ பெரிய நியர்லி 50 இயர்ஸ் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் விஷ் பண்ணிடுவோம். இட்ஸ் கோல்டன் ஜூப்ளி. இது வந்து அவரோட கோல்டன் ஜூப்ளி இயர். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கரியரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. 50 இயர்ஸ்க்கான கரியர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்குமே பாசிபிளானா டவுட் தான். எல்லாராலையும் இது முடியுமானா மில்லியன் டாலர் கொஸ்டின். எக்ஸாக்டா இன்னைக்கு தான் அவரோட படம் அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆன டேட். 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் அதே ஹீரோவா 50 இயர்ஸ் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கிறாருன்னா கிரேட் திங். நீங்க வேர்ல்டுலயே எந்த ஹீரோவாவது 75 இயர்ஸ்ல ஹீரோவா நடிச்சிருக்காங்களா நீங்க செக் பண்ணி பாருங்க. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரஜினியை தவிர 50 இயர்ஸா ஒரே பிளேஸ்ல, அதுவும் நம்பர் 1 பிளேஸ்ல ஹீரோவா இன்னமும் பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருக்கிற ஒரே ஆக்டர் வேர்ல்டுலயே, தட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ரஜினிகாந்த். இதுல எந்த டவுட்டுமே எனக்கு இல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ரஜினி சார் மாதிரி வேற யாராவது இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த 50 இயர்ஸ்ன்றது அவருக்கு நிறைய அப்டக்கல்ஸ் இருந்திருக்கும். நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பிரச்சனைகள், பாலிடிக்ஸ்ல ஆரம்பிச்சு சினி ஃபீல்ட்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ரஜினியா பிறக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ரஜினியா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரு நின்னாலும் பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, உட்காந்து ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, சிரிச்சா கிரிட்டிசைஸும் அவரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவருக்கு பெரிய விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா சிரிச்சுக்கிட்டே இதை கம்மக்ராஸ் பண்ணி வந்திருக்காரு பாத்தீங்களா. இது முக்கியமா அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் எத்தனை வருஷம் இந்த குதிரை ஓடும் தெரியல, ஓடும். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்காவது கண்டிப்பா இந்த குதிரை ஓடும் நான் நம்புறேன். இன்னும் நல்லா இருக்கும் அப்படி அவர் பண்ணாருன்னா. பட் நம்ம இங்க லெசனா எடுத்துக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். எப்பவுமே நம்ம விட்டு கொடுக்காம நம்மளோட முயற்சியில, நம்மளோட நம்மளோட கோல்ல நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவா அப்ரோச் பண்ணிட்டு இருந்தா நிச்சயமா சக்சஸ் பண்ண முடியும். யாரா இருந்தாலும் எனிபடி கேன் டூ திஸ் அப்படின்றதுதான் ரஜினி சாரை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் அவரை புகழறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி அவரை குறை சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. சினிஃபீல்ட்ல கருப்பா இருக்கிறாருன்ற ஒரே காரணத்தால எத்தனையோ ஹீரோயின்ஸ் அவர் கூட நடிக்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறமா ரொம்ப அதிகமா ரொம்ப போல்டா நான் நடிக்கிறேன்னு சொல்லி வந்தது வந்து, அவங்க பேர் வந்து இஃப் ஐம் நாட் ராங் ஸ்ரீபிரியா மேடம் நினைக்கிறேன். யா, அப்கோர்ஸ் ஸ்ரீபிரியா மேடம் தான் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து ரஜினி சார் கூட அதிக ஹீரோயினா படம் நடிச்சிருக்கிறவங்க ஸ்ரீபிரியா மேடம் தான். சோ அதுக்கப்புறமா இன்னைக்கு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இது அவர் சினிஃபீல்டுக்கு வந்த புதுசு. ஆனா இன்னைக்கு அவரு கூட எந்த ஹீரோயினை கேட்டாலும், அவரோட ரொம்ப பேத்தி வயசுல இருக்க பொண்ணை கேட்டீங்கன்னா கூட, நீங்க ஹீரோயின் ஆயிட்டீங்க, இவ்வளவு பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்க, இப்போ உங்களோட கோல் என்ன, எந்த மாதிரியான ஹீரோ கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா சொல்ற ஒரே வார்த்தை மிஸ்டர் ரஜினிகாந்த். அவர் கூட எனக்கு ஒரு படமாவது நடிக்கணும், அட்லீஸ்ட் ஹீரோயினா இல்லைனாலும் அவருக்கு பொண்ணாவது நடிக்கணும்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவர் கூட ஹீரோயினாவே நடிக்கணும்னு சொன்னவங்க எத்தனையோ பேர். அதுதான் அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, கருப்பா இருந்தா ஹீரோவா நடிக்க முடியாது, ஹீரோவா இருக்கணும்னா கிளாமரா இருக்கணும், கலரா இருக்கணும், ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப நல்லா தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப நல்லா பாட தெரிஞ்சிருக்கணும், ஆட தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருந்தது, நிறைய இருந்தது. அப்படிதான் இருந்தாங்க. ரஜினி சாருக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. ஹீரோஸ்னா ஃபேரா இருப்பாங்க, நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, நல்லா நல்லா பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, தமிழ் நல்லா ஃப்ளூயண்டா பேசுவாங்க. ஒரு ஹீரோ, தமிழ் ஹீரோனா இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த கிரைட்டீரியாவை பிரேக் பண்ணதே வந்து தலைவர். கருப்பா பரட்ட முடியோட எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா ஒரு ஹீரோக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கேல் வச்சிருந்தாங்க. ஹீரோனா தம் அடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, ரொம்ப நல்லவரா இருப்பாரு, இப்படி எல்லாம் ஒரு ஸ்கேல் இருந்தது. ஆனா இந்த ஸ்கேல் எல்லாம் தூள் தூளா பிரேக் பண்ணது வந்து தலைவர். ரஜினி சார் தான் த பாய் ஃப்ரம் நெக்ஸ்ட் டோர், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ண வச்சது தலைவர் தான். சோ இதெல்லாம் முடியாது முடியாதனால இதெல்லாம் என்னால முடியும்னு சொல்லி செய்துட்டே வந்திருக்கிறார். இன்னைக்கும் நீங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, எந்த ரெக்கார்டா இருந்தாலும் இன்னைக்கு அப்கோர்ஸ் நிறைய விஜய் சார், அஜித் சார் சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ரெக்கார்ட்ஸ் கையில் வச்சிருக்கலாம், நல்லா பிரேக் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் வந்து காட்ஃபாதரா தலைவர் தான் இருந்திருக்கிறார். நீங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிய, தமிழ் மூவிஸ ஓவர்சீஸ்ல அதிகமா கொண்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரெடிட்ஸ் யாருக்கு போய் சேரும்னா தலைவருக்கு தான் போய் சேரும்.
பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் 100 crores என்ன படம் யாருதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் தலைவருக்கு தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் அவர்கிட்ட இருக்குது. எந்த ரெக்கார்ட் இருந்தாலும் உதயநிதி சாரி மாறன் சார் சொல்லியிருப்பார், கலாநிதி மாறன் சார் சொல்லியிருப்பார், he is not a record breaker, he is a record maker ன்னு ஜெயிலர்ல சொல்லியிருப்பார். பட் இப்ப கூலி ஆடியோ லான்ச்ல என்ன சொன்னாரு, ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான் சொன்னாரு. சோ அந்த மாதிரி அவரு பண்ணாத சாதனைகளே கிடையாது. ஆனா இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ன்றது ஜஸ்ட் லைக் தட் அவருக்கு வந்து இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய 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 பிரச்சனைகளை சந்திச்சு, நிறைய கஷ்டங்களை சந்திச்சு, நிறைய அவமானங்களை சந்திச்சு, அவரை மென்டல் பைத்தியம்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அதுக்காக மனோரமா ஆட்சி மேடம், அந்த மனோரமா ஆட்சி வந்து சண்டையை போட்டிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த மாதிரி நிறைய அவமானங்கள். நம்ம சக்சஸ மட்டுமே பார்க்க கூடாது. இங்க இப்ப ரஜினி சார் லைஃப்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது முக்கியமா இந்த வீடியோ நான் போடணும்னு நினைச்சதுக்கு மெயின் ரீசனே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இது நிச்சயமா. அது ரஜினி ஃபேனா இருக்கட்டும், கமல் ஃபேனா இருக்கட்டும், அஜித், விஜய் எந்த ஃபேனா இருக்கட்டும், ஃபேனே இல்ல, ஜஸ்ட் லைக் தட் காமன் ஆடியன்ஸ், நான் மூவி பார்ப்பேன் அவ்வளவுதான், மூவி பார்த்ததோட அது என் வேலை முடிஞ்சிச்சு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க நிறைய சக்சஸ் ஆகலாம். ஈவன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா, எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர். என்னோட இதே வேற மாதிரி இருந்தது ஒரு டைம்ல. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள், நிறைய ரஜினி சாரோட வீடியோ பார்க்கும்போது, இல்ல நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், ரொம்ப பணிவா இருக்கணும், யார்ட்டையுமே கோவப்படக்கூடாது. அவர் ஒரு வீடியோல உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்களா, காது கேட்காத செவிட்டு தவளையா இருங்கன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ரொம்ப உண்மை. லைஃப்ல அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்கேயுமே சரி, யார்கிட்டயுமே சரி பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. ஜஸ்ட் இக்னோர், ஜஸ்ட் இக்னோர், அவ்வளவுதான். காது கேட்காத தவளையா போயிட்டோம்னா எதுக்குமே எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிடணும்னு அவசியம் இல்லைன்றது அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் நம்ம எமோஷன் ஆகணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும், டென்ஷன் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இக்னோர். காது கேட்காத செவிட்டு தவளையா இருந்துட்டா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளையும் பாதுகாத்துக்கலாம், நம்மளால ஏற்படுற அடுத்தவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். சோ இது ஒரு பெரிய லெசன். அதை நான் கத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து. இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நவ் ஐ எம் ரியலி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி, எப்படி சொல்றது, பல பிரச்சனைகள்ல இருந்து நான் தூரமா இருந்திருக்கேன். என்னால ஏற்படுற பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான். நம்மளை பத்தி எவ்வளவு நல்லது பேசும் போது நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் வருதோ, அப்படி நம்மள யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணும் போதும் காமன் கூலா இருக்கணும்ன்றது அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட பாடம். அதை நான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் நீங்களும் உங்க லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் இந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கால் தரையில தான் நிக்குது அவருக்கு. நம்ம இப்ப நானும் அவ்வளவு உயரத்துக்கு எல்லாம் போல, முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்பவே அந்த குவாலிட்டிஸை வளர்த்துக்கிட்டா நிச்சயமா நாளைக்கு நம்ம கோலை ரீச் ஆகும்போது நம்ம காலம் தரையில நிற்கும். உதயநிதி சாரி கலாநிதி மாறன் சார் சொன்னாரு கூலி ஆடியோ லான்ச்ல என்ன சொன்னாரு, இன்னைக்கு அவர் நினைச்சா யார்கிட்ட வேணாலும் ஈஸியா பேச முடியும். ஒரு போன் கால்ல எந்த சிஎம் வேணாலும், இந்தியால இருக்கிற எந்த சிஎம் வேணாலும் அவர் கூப்பிட முடியும், பேச முடியும்னு சொன்னார். ஃபேக்ட் தானே? அதே மாதிரி இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஒரு போன் கால்ல ரீச் பண்ண முடியும், அதுவும் உண்மைதான். மோடிஜி இங்க வந்தாருன்னா அவரை போய் பார்த்துட்டு அவர் வீட்டுல போயிட்டு அவரை பார்த்துட்டு போறாரு ஒரு பிரைம் மினிஸ்டர். ஈவன் இந்தியால மட்டும் இல்ல, ஈவன் வேர்ல்டுல இருக்கிற பல கண்ட்ரிஸ், ஜப்பான்ல இருந்து ஆரம்பிச்சு, அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சு, ஈவன் மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி பல இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ்ல அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த கண்ட்ரி பிரசிடென்ட்ஸ் வந்து அவருக்கு விஷ் பண்றாங்க, பர்த்டேனா அவருக்கு விஷ் பண்றாங்க. அதுவும் எப்படி விஷ் பண்றாங்க, தலைவான் போட்டு தலைவன் போட்டு விஷ் பண்றாங்க. யாருக்கு நடக்கும் இதெல்லாம்? யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாடு லெவல்ல ஃபேமஸா இருக்கலாம், இல்ல இந்தியா லெவல்ல ஃபேமஸா இருக்கலாம். ஆனா வேர்ல்டு வைட் ஃபேமஸா இருக்கிறது சில பேருக்கு மட்டும்தான் அது பாசிபிள். அந்த சில பேர்ல தலைவரும் ஒருத்தர். இந்தியால அவருக்கு மட்டும்தான் அந்த கிரேஸ் இருக்குது நான் 100% சொல்லுவேன். நீங்க யார வேணாலும் எடுத்துக்க, இந்தியால வேற யார வேணாலும் எடுத்துக்கன்னா ரஜினி சாரை தெரிஞ்ச அளவுக்கு மத்தவங்கள வேர்ல்டு வைடு தெரியுமானா இல்ல. இதான் உண்மை. நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், ரஜினி சார் நடிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க ரஜினிகாந்த் என்ற பேர் நம்பர் 1 அப்படின்ற இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்குது. ஆனா போட்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 2வது இடத்துக்கு தான் போட்டி. பல பேர் அதுல இருக்காங்க. கமல் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய், அஜித் சார் வரைக்கும் போட்டி இருக்கு. ஒரு டைம்ல ரஜினி கமல்னு சொன்னாங்க, அடுத்தது ரஜினி மோகன் சொன்னாங்க, அடுத்தது ரஜினி பாக்கியராஜன் சொன்னாங்க, அடுத்தது ரஜினி டி ராஜேந்தர்னு சொன்னாங்க, அடுத்தது ரஜினி முரளின்னு சொன்னாங்க, ரஜினி கார்த்திக்னு சொன்னாங்க. இப்படி இங்க ரஜினின்ற பேர் மட்டும் அப்படியே இருக்குது. ஆனா இங்க அந்த செகண்ட் பிளேஸ்க்கான பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அஜித் அண்ட் விஜய் சார் வரைக்கும், அஜித் சார்ல இருந்து விஜய் சார் வரைக்கும் அந்த பேர் மாறவே இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா இங்க இந்த ஒரு பேர் மட்டும் ஸ்டாண்டர்டா நிக்குது. யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தாலே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். இட்ஸ் ரொம்ப எத்தனை பேருக்கு இது பாசிபிள்னு தெரியல எனக்கு.
எல்லாருக்கும் இது பாசிபிளானா நிச்சயமா இல்லை. இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு ரோல் ஏதோ ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க, சில பேர் நடிக்கவே இல்லை. ஈவன் இன்னைக்கு விஜய் சார் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். அஜித் அவர் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் ரேசன் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் அவர் நடிச்சா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் விஜய் சார் தான் இல்ல, ரஜினி, அட்லீஸ்ட் அஜித், இவங்க 2 பேர், ரஜினி சாரும் விஜய் அஜித் சாரும் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு சஸ்டைன் பண்ணாங்கன்னா நல்லாதான் இருக்கும். பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அது அவங்க டிசைட் பண்ணும். இந்த மாதிரி எல்லாமே மாறி 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 இன்னும் இந்த பேர் மட்டும் இங்க மாறவே இல்லை. அந்த பேர் அப்படியே அங்க நிக்குது ஸ்டாண்டர்டா. இப்படி அவரோட சாதனைகளை பத்தி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, அவ்வளோ பெருசு. ஏன்னா 50 இயர்ஸ் ஜேர்னின்றது சாதாரண விஷயமே கிடையாது. 96ல அவர் நினைச்சிருந்தா சிஎம் அவர். அதுக்கான 100% சான்சஸ்ல 1000% சான்சஸ் இருந்தது. கண்ணை மூடிட்டு அன்னைக்கு அத்தனை ஓட்டம் அவருக்கு தான் விழுந்திருக்கும். அவரை தேடி வந்த அந்த போஸ்டிங்க கூட அவரு வேண்டாம் அவாய்ட் பண்ணி வச்சார். காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம் தான். அது பல பேரோட தலையெழுத்தை மாத்தக்கூடிய ஒரு போஸ்ட். நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு என்ன வரும், நம்ம போயிட்டு இன்னைக்கு சேம் நேம் இருக்குன்றதால அந்த சீட்ல போய் உட்காந்துட்டு பல பேரோட வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தார். அதுதான் முக்கியமான விஷயம். அவரு இன்னைக்கு நிறைய பேர் மனசாட்சி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. மனசாட்சி இல்லாதவங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் வர 96ல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் வரல, கடைசியில வரலன்னு சொல்லிட்டாரு. அது வந்து மனசாட்சி இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க. மனசாட்சி இல்லைன்னா என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா அவர் சொன்னது ஒரே ஒரு இடத்துல 2017ல நான் அரசியலுக்கு வருது உறுதின்னு சொன்னது அந்த இடத்துல மட்டும்தான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயுமே சொல்லல. ஒரு வீடியோ ஒரு கிளிப் இருந்தா காட்ட சொல்லுங்க, எங்கேயுமே சொல்லல. ஆனா மனசாட்சி இல்லாதவங்க அவர் 96ல இருந்து சொல்லினே இருக்கிறாருன்னு சொன்னதையே 10 தடவை சொன்னா உண்மையாயிடும் இல்லையா? அப்படி அது மாறி போச்சு. பப்ளிக் நடுவுல, மீடியா நடுவுல அந்த மாதிரி ஒரு நேம். ஆனா அது உண்மை இல்லைன்றது மீடியால ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கும் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஈவன் இப்ப எடுத்துக்கோங்க, 75 இயர்ஸ் ஓல்டு. இப்ப கூட அவர் நினைச்சா ஏதாவது ஒரு கவர்னர் போஸ்ட் வாங்கிட்டோ இல்ல ஏதாவது ஒரு பிரசிடென்ட் போஸ்ட் வாங்கிட்டோ உட்காரலாம். ஏன்னா அந்த மாதிரியான டாக்ஸ் போச்சு. அந்த மாதிரியான அந்த மாதிரி அவரை தேடி வந்திருக்கு, பேசி இருக்கிறாரு. ஆனா அவாய்ட் பண்ணிருக்கிறாரு. அதையும் அவாய்ட் பண்ணிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாமே. எங்கேயாவது ஒரு கவர்னர் போஸ்டிங் வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்ல போய் உட்காந்து இருக்கலாம். அவருக்கு தெரியாத ஊர் இல்ல, அவரை தெரியாதவங்க யாரும் இல்ல. சோ உட்காந்து இருக்கலாம். அவாய்ட் பண்ணிருக்கிறாரு. நடிப்பு தான் வேணும், நடிப்பு மட்டும் தான் என் வேலை, நடிக்கணும் அப்படின்றது அப்படி ஒரு பேஷன்ல இருந்திருக்கிறார். செய்யற தொழில் அப்படி ஒரு பேஷனேட்டா இருந்திருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா இப்போ இந்த ஏஜ்ல நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு கவர்னர் போஸ்டோ இல்ல ஏதாவது பிரசிடென்டாவோ நிச்சயமா அவர் இருந்திருக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்குது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். முக்கியமான விஐபி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் அவர் அதை செய்யலையே. அவர்கிட்டயும் சில மைனஸ் இருந்திருக்கலாம் ஸ்டார்டிங்ல. ஆனா அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணாரு பாத்தீங்களா? அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அவரை ஒரு நேர்கோட்ல டிராவல் பண்றதுக்கு அவரே ரெடி பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். இங்க தவறு செய்யாத மனுஷனே கிடையாது. யாரா இருந்தாலும் தவறு செய்வாங்க. ஆனா அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு அவங்களே வந்து கரெக்டா ஸ்டடி பண்ணி ஒரு ட்ராக்ல கொண்டு போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தருக்கும் இருந்தா இங்க எல்லாருமே சக்சஸ் தான். அந்த கெப்பாசிட்டி தலைவருக்கு இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு அவர்கிட்ட இருந்த நிறைய தவறுகளை மாத்திக்கிட்டு திருத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு 40 இயர்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நியர்லி ஒரு 35 இயர்ஸா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு. நம்மளும் அதை முயற்சி பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்க தவறுகளை, நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைகளை, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களை, கெட்ட பழக்கங்களை இதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டா நிச்சயமா நம்மளாலேயும் அப்படி சக்சஸ் பண்ண முடியறதுக்கு அவர் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். இப்படி அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போலாம். அவரோட ஜேர்னி, கல்லு முள்ளு பூ போட்டு அவரை வரவேற்கல யாரும். இந்த முள்ள கல் எல்லாம் தூக்கி போட்டு அவர் நடக்கிற பாதை ஃபுல்லா பூவா மலர்களா மாறுற மாதிரி அவர் அதை மாத்திக்கிட்டார். இந்த மொத்த கிரெடிட்ஸ், திஸ் ஃபுல் கிரெடிட்ஸ் வில் கோஸ் டு மிஸ்டர் ரஜினிகாந்த். ரஜினி சார் தான் போய் சேரும். அப்படி நம்ம லைஃப்லயும் நிறைய இருக்கும். நம்மள யாரும் ரெட் கார்பெட் போட்டெல்லாம் வந்து வெல்கம் பண்ண மாட்டாங்க. நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நம்ம இருக்க ஃபீல்ட்ல, நம்ம செய்யற வேலையில, நம்ம லைஃப்ல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஆனா ரெட் கார்பெட்டை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தலைவர் தான். உங்க லைஃப்ல எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், உங்க லைஃப்ல எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும், ஒரு நிமிஷம் இந்த மனுஷன் கிராஸ் பண்ணி இருக்கிற விஷயங்களை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்மளுக்கே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்மளாலேயே இது முடியும், ஏன் வை நாட், நம்மளால நிச்சயமா முடியும்ன்ற அந்த கான்பிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் இருக்கு, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கூடாது. நீங்க யாரை வேணாலும் ரசிக்கலாம், யாரோட ஃபேனா வேணாலும் தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதுலயும் தப்பு இல்லையே. இந்த மாதிரியான பெயின்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாவும் ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாவும் இவர் நம்மளுக்கு இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை.
ஸோ 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் கோல்டன் ஜூப்ளி இயர். இந்த கோல்டன் ஜூப்ளி இயர்ல அவருக்கு நல்ல ஹெல்த்தும் நல்ல பிளெஸிங்ஸும் அவருக்கு கிடைக்கணும்னு நம்ம அவருக்காக ப்ரே பண்ணிப்போம். நம்ம எல்லாரும் அவரை விஷ் பண்ணுவோம். இன்னமும் நிறைய 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 ஹிட்ஸ் கொடுத்து அவரும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். லெட்ஸ் லைம் லைட் மீடியா சார்பா தலைவருக்கு நம்மளும் விஷயத்தை சொல்லிக்கலாம். விஷ் யூ ஆல் சக்சஸ் தலைவா. ஐ லவ் யூ, வி ஆல் லவ் யூ சோ மச் தலைவா. தட்ஸ் இட். இந்த இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா இருக்கும். இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்போம். நம்மளும் லைஃப்ல சக்சஸ் பண்ணுவோம். நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.